கேஸ்ல எங்களுக்கு வேற என்ன லாபம் வந்துட போகுது சிபிஐக்கு மாத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, உயர் நீதிமன்ற கண்காணிப்புல தான் இந்த சிபிஐ என்ற விசாரணை வந்து நடத்தப்படும். அதனால வந்து கூடிய சீக்கிரத்துல, அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து இந்த சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இந்த ஃபைல் வந்து சப்மிட் பண்ணப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் வந்து ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீதிபதி அவர்கள் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் மற்றும் மதுரை மேற்கு அந்த பகுதியில் உள்ள காவலர்கள், அதுக்கப்புறம் வந்து சிபிஐக்கு தேவையான எல்லா உதவிகளும் வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சு தரணும். அதாவது எவ்வளவு காவலர்களோ இல்ல வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹெல்ப்பும் வந்து அரசு தரப்பு முன்னின்று இந்த சிபிஐ விசாரணைக்கு எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மனுதாரர் தரப்புல வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இவங்க ஒரு பயமுறுத்துறதுனால மிரட்டினதுனால இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப சீரியஸா வந்து ஐசியூல வந்து சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராரு, இந்த அளவுக்கு தான் அந்த ஊர் மக்களோட நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நீதிபதி அவர்கள் வந்து குறுக்கிட்டு அரசு வழக்கறிஞர்களை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, அஜித்குமாரோடைய அம்மாவுக்கு என்ன நிவாரணம் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து இதை கொடுத்துருக்குமே, அதாவது அந்த நிலத்தையும் வேலையும் கொடுத்துருக்கிறோமே, அவங்க அம்மாவுக்கு தனியாக எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கிறதுக்கு நீதிபதி அவர்கள் வெகு தெழுந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு தாயோட மனநிலைமை எப்படி இருக்கும், இது சாதாரணமான மரணமும் கிடையாது, விசாரணை என்ற பேர்ல கூட்டின்னு போய் ஒரு பையனை கொலை பண்ணிருக்கீங்க, அவருக்கு முன்ன பின்ன அவர் மேல எந்த ஒரு கேஸுமே கிடையாது, இந்த நிலைமையில அந்த தாயோட மனநிலை எப்படி இருக்கும், கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கும் இழப்பீடு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு.